எட்டு டீமை வின் பண்ணாதான் ஐபிஎல்ன்ற கப்பு எங்களுக்கு கிடைக்கும். டீம் ஃபுல்லாக பெஸ்ட்டு பிளேயரே வச்சுக்கிட்டு கப்புக்காக சிங்கடிக்கும் கஷ்டம் என்னன்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கப்புக்காக ஓடிட்டு இருக்கிற எங்கள் டீம் யாருக்காகவும் நிற்காது. சிஎஸ்கேவோட பெரிய சக்தி ஐபிஎல்ல வேறு எதுவும் கிடையாது. ஐபிஎல் கப்பு ஆர்சிபியை தேடி ஒரு நாள் வரும், ஞாபகம் வர வைக்கும். ஐபிஎல் கப்பை கையில் தூக்கி வச்சு கொஞ்சம் விளையாடும். மனசுல ஐயோ இசாலா கப்பு நாம்தே பறஞ்சது புரிஞ்சுதா? 10 வருஷத்துக்கு முன்னாடி ஐபிஎல்குள்ளே ஒரு டீம் தனியாக போகையில் ஃபஸ்ட்டு வருஷம் ஃபைனலுக்கு போய் அங்கே போய் தோக்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஐபிஎல்குள்ளே ஒரு டீம் தனியாக போகையில் ஃபஸ்ட்டு வருஷம் ஃபைனலுக்கு போய் அங்கே போய் தோக்கையில், அடுத்த 8 வருஷம் ஓட ஓட மற்ற டீமை நெருங்க அடுத்த 2 வருஷம் டீமே இல்லைன்னு பேன் பண்ணா, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஐபிஎல்குள்ளே ஒரு டீம் தனியாக போகையில் ஃபஸ்ட்டு வருஷம் ஃபைனலுக்கு போய் அங்கே போய் தோக்கையில், அதுக்கப்புறம் 8 வருஷம் ஓட ஓட மற்ற டீமை நெருங்க அடுத்த 2 வருஷம் டீமே இல்லைன்னு பேன் பண்ணா, 10வது வருஷம் உள்ளே போய் லீகில் ஒவ்வொருத்தனா அடித்து எலிமினேட்டரை தூக்கி குவாலிஃபை கிளியர் பண்ணி ஃபைனலுக்கு போனால், 10 வருஷத்துக்கு முன்னாடி ஐபிஎல் ஒரு டீம் தனியாக போகையில் ஃபஸ்ட்டு வருஷம் ஃபைனலுக்கு போய் அங்கே போய் தோக்கையில், அடுத்த 8 வருஷம் ஓட ஓட மற்ற டீமை நெருங்க அடுத்த 2 வருஷம் டீமே இல்லைன்னு பேன் பண்ணால், 10வது வருஷம் உள்ளே போய் லீகில் ஒவ்வொருத்தனை அடித்து எலிமினேட்டர் தூக்கி குவாலிஃபை கிளியர் பண்ணி ஃபைனலுக்கு போனால், அங்கே போய் கப்பை பார்க்கையில் ஒரு நொடி மும்பையாவது டெல்லியாவது பஞ்சாபாவது உசுறு போனால் மசுறு போச்சுன்னு கையை நீட்டி கப்பை பிடிச்சி ஆஹான்னு சொன்னா அதான்டா சிஎஸ்கே.